கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு இந்த வசனத்துடைய முதற் பகுதியை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதக்காரன் படம் பிடித்து காட்டுகிறார். எப்படிப்பட்டவரா? நல்லவர். அநேக பண்புகள் நம்ம ஆண்டவருக்கு உண்டு. இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், தாழ்மையுள்ளவர் சொல்லி நிறைய பண்புகளை பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிற குணாதிசயம் 2. உனக்கு கர்த்தர் நல்லவர், உத்தமர்னு சொல்லி அநேக சங்கீதங்களில் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 136 சங்கீதம் முழுதிலும் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 136 சங்கீதம் முழுவதிலையும் கர்த்தர் நல்லவர் 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 சொல்லி நம்முடைய ஆண்டவர் தீமை செய்கிறவர்களுக்கு நல்லவர். தன்னை முகத்திலே துப்பினவர்களுக்கு, ஈட்டியாலை குத்தினவர்களுக்கு, அங்கே கள்ள நிகழ்ந்தானே உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள், அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் கூட அவர் தீமை செய்கிறவராய் இல்லை, நன்மை செய்கிறவராய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். பாருங்கள், நல்லவராக இருந்தனால்தான் அவர் மன்னிப்பு வழங்கும்படி கேட்கிறார். அவர் நல்லவராக இல்லாவிட்டாக்க பழிக்கு பழி வாங்கியிருப்பார். நம்முடைய ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குகிறவர் அல்ல, அவர் நல்லவர். 2வது, அவர் உத்தமர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணார் சொல்லி பழைய ஏற்பாடில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை தான் கண்டிக்கிறார். அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஆகவே பிலாத்து நியாயம் விசாரிச்சுட்டு சொல்கிறான், இவரிடத்துல யாதொரு குற்றத்தை காணேன்னு சொல்லி கையை கழுவிறான். காட்டி கொடுத்த யூதாசும் சொல்கிறான், கடைசியாக சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் உத்தமர், பாவம் அறியாத, பாவம் செய்யாதவர். அவர் உத்தமராய் வாழ்ந்தார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாமும் நல்லவர்களாக உத்தமர்களாக வாழ்ந்து அவரால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நீ நல்லவரும் உத்தவருமாக இருந்தது போல் உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அந்த குணாதிசயத்தை அபியாசப்படுத்த, செயல்படுத்த உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இதை நாங்கள் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. வெறுமனே கடமைக்காக கட்டத்துக்கே இதை கண்டு விட்டு விடாதபடிக்கு கண்டு அதுபடி செயல்பட உதவிச்சு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.